அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன். அம்மா பஅத், ஃபக்கத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா இன்ன அவ்வல பைத்தி உதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகன் வ ஹுதல் லில் ஆலமீன். சதகல்லாஹுல் அஸீம். فقال النبينا رسول الله صلى الله عليه وسلم قال من استطاع أن يموت بالمدينة فليفعل فإني أشفع لمن مات بها. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த துல்காதா மாதத்தினுடைய 3வது வார ஜுமாவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான மூமினான அல்லாஹுடைய அடியார்களாகிய நம் அனைவர்கள் மீதும், இல்லங்களில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக, இந்த வார ஜுமாவுடைய தலைப்பு புனித பூமி. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த மாபெரும் உலகம் என்பது மனித சமூகத்திற்காகவே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். மனித குலம் அவர்கள் சிறப்புடன் வாழ வேண்டும், இறைவனுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும், இறைவனை வணங்கி வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அல்லாஹு தஆலா இவ்வையகத்தை படைத்து எல்லாவற்றையும் அந்த மனித சமூகத்திற்காக அல்லாஹ் செய்திருக்கின்றான். உலகத்திலே எத்தனையோ இடங்கள் எல்லாம் புனிதமான இடங்கள் என்று நாம் உலகளாவிய ரீதியிலே பார்க்கின்றோம். ஒவ்வொரு மதங்களும் அவர்களுக்கென்ற ஒரு புனிதமான இடங்கள் இருக்கின்றது, ஆலயங்கள் இருக்கின்றது, சென்று வரக்கூடிய சிறப்புக்குரிய இடங்கள் இருக்கின்றது. அந்த இடங்கள் எல்லாம் அவைகளை விட அல் குர்ஆன் உலகத்திலே சிறந்த இடம் என்று வர்ணித்து சொல்லும் பொழுது இன்ன அவ்வல பைத்தியும் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகா, உலகத்திலே முதலாக மனிதர்களுக்காகவே அல்லாஹு தஆலா இங்கே சொல்கின்றான். மனித சமூகத்தினுடைய அனைத்து நற்காரியங்களுடைய உலகத்தினுடைய ஏகத்துவத்தை பறைசாட்டக்கூடிய முதல் இடமாகிய மக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்கத்துல் முக்கர்ரமாவை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். புனிதமான இடங்களாக அல்லாஹு தஆலா மக்காவை, காபத்துல்லாவை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான். இந்த மக்காவினுடைய சிறப்புகள் நாம் ஒவ்வொரு ஆண்டுகளாக இந்த துல்காதா துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே நாம் அதை கேட்டுக்கொண்டு வருகின்றோம். மிக முக்கியமாக சில செய்திகள், காபத்துல்லா, மக்காவினுடைய அந்த காபத்துல்லா இருக்கின்றது அல்லவா, அதுக்கு முன்னதாக அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஹத்தீம் என்ற பகுதி, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த ஹத்தீம் என்ற பகுதி காபத்துல்லாவோடு இணைக்கவில்லை? அந்த காபத்துல்லாவுடைய எவ்வாறு அதனுடைய சுவர்களோடு ஏன் சேர்க்காமல் இது ஒட்டி இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், 6 முறை காபத்துல்லாவை கட்டப்பட்டது. முதலாவதாக அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னதாக, மனித குலம் படைப்பதற்கு முன்னதாக மலக்குகளால்
அல்லாஹு தாலா காபத்துல்லாவை இந்த பூமியிலே எழுப்புகின்றான். இந்த உலகத்திலே முதலாக ஒரு கட்டிடம் உருவாக்கப்பட்டது என்று சொன்னால் அதுதான் முதலாவதாக ஒரு இடம் என்று சொன்னால் அதுதான் காபா, மக்காவாக இருக்கின்றது. ஒரு கட்டிடம் பூமியிலிருந்து உருவானது ஒரு வீடாகவோ ஒரு மாளிகையாகவோ ஒரு ஆலயமாகவோ உலகத்திலே உருவாக்கப்பட்டது சொன்னால் அது முதலிலே மக்கா. இதை தாண்டி உலகத்தில் வேறு எதையாவது சொல்ல முடியுமா என்று சொன்னால் முடியவே முடியாது. முதலாவதாக கட்டப்பட்டது காபா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால் மலக்குகளா அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே அல்லாஹ் படைக்கின்றான். அதன் பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வந்த பிறகு காபத்துல்லாவை கட்டுகின்றார்கள். அதன் பிறகு மூன்றாவதாக குர்ஆனில் அல்லாஹு தஆலா சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை கட்டினார்கள். நான்காவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் பருவத்தில் இருக்கும் பொழுது, இளைஞராக இருக்கும் பொழுது காபத்துல்லாவை கட்ட வேண்டும் என்று அறிவிப்பு செய்யப்படுகின்றது. மிக முக்கியமாக உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்கள். அதிலே மிக நிபந்தனை என்னவென்று சொன்னால் நீங்கள் உழைத்து ஹலாலான சம்பாத்தியம், ஹராமானது அல்ல. நீங்கள் ஏமாற்றி சம்பாதித்த பணம் வரக்கூடாது. எது உங்களுக்கு ஹலாலாக இருக்கின்றதோ அந்த பணத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அறிவிப்பு செய்யப்படுகின்றது. எல்லா மக்களாலும் எல்லாவற்றையும் கொடுக்க முடியாமல் எது ஹலாலாக இருக்கின்றதோ அதை கொடுத்ததனால் குறைவாக இருந்தது. காபத்துல்லாவை கட்டுவதற்கு மட்டும்தான் அதை முடிந்தது. ஹத்தீம் என்ற பகுதியை சேர்த்து கட்ட முடியாத பொருளாதாரம் நெருக்கடியாக ஆகிவிட்டது. இரண்டாவதாக ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் காபத்துல்லா உயரமாக இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள் ஹத்தீமுடைய பகுதியும் காபத்துல்லாவோடு சேர்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, காபத்துல்லாவுடைய வாசல் உயரம் இல்லாமல் கீழே இருந்தால் இலகுவாக இருக்கும். அதே சமயத்தில் உயரமாக இருக்கும் பொழுது அதற்குண்டான மகத்துவம் கண்ணியம் இருக்கும். கீழே இருந்து சொன்னால் சர்வசாதாரணமாக எல்லோரும் சென்று வருவார்கள். எனவே தான் அது உயரமாக இருக்கின்றது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளிக்கின்றார்கள். ஐந்தாவதாக யஸீத் என்ற அவருடைய ஆட்சி காலத்திலே ஹதரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவினுடைய ஆளுநராக இருக்கும் பொழுது காபத்துல்லாவை நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை ஆசைப்பட்டார்களோ அந்த விருப்பத்தின் பேருக்கு கட்டினார்கள். அதன் பிறகு ஆறாவதாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவர் முஸ்லிம் மன்னராக இருந்த அவர் ஹதரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களை கத்ல் செய்தவர், கொலை செய்தவர் அவர்தான். அவர் அதை விரும்பாமல் நபியுடைய காலத்தில் எப்படி இருந்ததோ அதே வடிவத்திலே இப்பொழுது உள்ள முறையின் பிரகாரமே கட்டினார். அதன் பிறகு ஏழாவதாக யாராவது கட்டலாம் என்று முயற்சி செய்யும் பொழுது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா மதுஹபினுடைய இமாம்களிலே மிகவும் வயது முதிர்ந்தவர்கள், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி ரஹிமத்துல்லாஹ் அவர்களுடைய மற்றும் அஹ்மது இப்னு ஹம்பல் அவருடைய ஆசிரியரான இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் ஃபத்வா கொடுக்கின்றார்கள், இனிமேல் யார் என்ன செய்யக்கூடாது, காபத்துல்லாவை விளையாட்டு பொருளாக தங்களுடைய இஷ்டத்திற்கு அதை கட்டி அழகு பார்க்க கூடாது, இதோட நிற்பாட்டி கொள்ளுங்கள், இதற்கு மேலே காபத்துல்லாவை என்ன செய்யக்கூடாது, இடித்து இடித்து கட்டக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கினார்கள். அதோட காபத்துல்லா இப்பொழுது இருக்கக்கூடிய வடிவமாகவே அல்லாஹு தாலா ஆக்குகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா இந்த காபத்துல்லா உலகத்திலே சில பொருட்களை பார்த்து கொண்டே இருக்கலாம், சில அழகுகளை பார்த்து கொண்டே இருக்கலாம். அதிலே மிக முக்கியமாக காபத்துல்லா அதை பார்த்து கொண்டே இருக்கலாம். சகிப்பே ஏற்படாது, ஒரு சகிப்புத்தன்மை ஏற்படாத ஒரு காபத்துல்லாவாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதுபோல வானத்தை பார்க்கலாம், அதை பார்க்க ஒவ்வொரு பகலிலும் பார்த்தாலும் வித்தியாசம் இருக்கும், இரவிலும் வித்தியாசம் இருக்கும், மழை காலத்திலும் வித்தியாசம் இருக்கும் வானம். அதுபோல நாம் அருந்தக்கூடிய தண்ணீர் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் தண்ணீரை குடித்து கொண்டிருக்கேன், எனக்கு தண்ணீரே வேண்டாம் என்று யாராவது சொல்லுவதில்லை. அதில் மிக முக்கியமாக கோடை காலம், அந்த தண்ணீருடைய மிகப்பெரிய அற்புதம். இதுபோல குர்ஆன் பார்த்து ஓதுகின்றோம், ஓதிக்கொண்டே இருக்கின்றோம், எவ்வளவு ஓதுகின்றோம், அதை பார்க்க நமக்கு இன்பமாக இருக்கும். அதுபோல பெற்றோர்கள் தாயை பார்க்க இன்பமாக இருக்கும். எனவே இதில் மிக முக்கியமாக காபத்துல்லா
அதை பார்ப்பதற்கு இன்றைய உலகத்தினுடைய முஸ்லிம் சமூகமாகி நாம் எப்படியாவது தன்னுடைய வாழ்நாளிலே அதை பார்க்க வேண்டும், அதை தவாஃப் செய்ய வேண்டும். உலகத்துல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆன் ஓதுவதற்கு இடம் இருக்கின்றது, தொழுவதற்கு இடம் இருக்கின்றது, எல்லா அமல்கள் செய்வதற்கு இடம் இருக்கின்றது. தவாஃபுக்குண்டான இடம் காபத்துல்லா மட்டும்தான். சுற்றி வர வேண்டும் என்று சொன்னால் அது காபத்துல்லா மட்டும்தான். குர்ஆன் ஓதுவதை விட, தொழுகையை விட, சும்மா இருப்பதை விட தவாஃபுக்குண்டான சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. நாம் பார்க்கலாம், ரமலானுடைய காலத்திலே பரலான தொழுகையை தொழுது விட்ட பிறகு ஒரு கூட்டம் எப்பொழுதும் தராவினுடைய நேரத்திலே சுன்னத்தை விட அந்த தவாஃபு அங்கே அந்த தவாஃப் செய்து கொண்டிருப்பார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் வீட்டிலே கூட அங்கே வேற இடத்துல போய் என்ன செய்யலாம், தராவிகை தொழலாம், சுன்னத்தான தொழுகை தொழலாம். ஆனால் தவாஃப் என்பது அங்கே மட்டும்தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய எண்ணங்கள் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அந்த காபத்துல்லாவுக்கு நேராக மஸ்ஜிதே மஅமூர் என்று ஒவ்வொரு நேரமும் 70,000 மலக்குமார்கள் தவாஃப் செய்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, காபத்துல்லாவிலும் சரி மக்கள் தவாஃப் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அங்கே மலக்குமார்களும் தவாஃப் செய்வார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மிகப்பெரிய ஒரு நம்முடைய அடையாள சின்னங்களாக, நம்முடைய மிகப்பெரிய அடையாளமாக அல்லாஹு தஆலா இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒரு வரலாற்றினுடைய சின்னமாக அல்லாஹு தஆலா காபத்துல்லாவை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதனுடைய கண்ணியம், அதனுடைய உயர்வை நாம் உள்ளத்திலே அது ஆழமாக அதனுடைய அடையாளங்களை உணர வேண்டும். அந்த புனிதமான இடத்தினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு நாம் சென்றோம் என்று சொன்னால் இன்னும் உயர்ந்த அதனுடைய புனிதத்தை நாம் அறிந்து கொள்வோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த காபத்துல்லாவுடைய சிறப்புகள் ஒவ்வொரு மீசாபி ரஹமத், அதுபோல மகாமி இப்ராஹிம், சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் தவாஃப் செய்து முடித்த பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் எதையெல்லாம் மனதிலே நினைத்தார்களோ அல்லாஹ் குர்ஆனுடைய வசனமாகவே அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகின்றான் என்று சொன்னார்கள். தவாஃப் செய்த பிறகு இந்த மகாமி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டினார்கள் அல்லவா, அந்த இடம், அவர்களோட அந்த இடத்திற்கு அருகில் ஒரு 2 ரக்காத் தொழுதல் நன்றாக இருக்குமே, தவாஃப் செய்து விட்ட பிறகு 2 ரக்காத் தொழ அப்படின்னு நினைத்தார்கள். அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்குகின்றான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இடத்திலே நீங்கள் தொழுகக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகின்றான். இரண்டாவதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெண்கள் எல்லாம் ஹிஜாப் இல்லாமல் இருந்தார்கள். மிக முக்கியமாக நம்முடைய நபியுடைய மனைவிமார்கள், நமக்கு தாயோருடைய அந்தஸ்தை போல, அவர்களை வெறும் ஹிஜாப் இல்லாமல் பார்ப்பதற்கு நமக்கு கஷ்டமாக இருக்கின்றது. எனவே ஹிஜாபோட நம்ம இருந்தால் நன்றாக இருக்கும் என்று பேசிக்கொண்டு எண்ணங்களில் இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்குகின்றான், பெண்கள் தங்களுடைய ஹிஜாபை அணிந்து கொள்ள வேண்டும், தாய்மார்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா வஹி அறிவிக்கின்றான். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே எல்லா மனைவிமார்களும் நபி இடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய பொருட்கள் எல்லாம் வருகிறது, நமக்கு என்று எதுவும் தராமல் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றார்கள் என்று இருக்கும் பொழுது இந்த பெண்கள்லாம் சும்மா இருக்கக்கூடாது, தலாக்கு விட்டுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லுகின்றார்கள். யாரு? உமர் ரலியல்லாஹு அவர்கள் தனது மகளையும் கொடுத்திருக்க ஹப்ஸா அவர்களை. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் உலக ஆசையில் இருக்கின்றார்கள். நபியே, நீங்கள் விட்டுவிட்டா இதை விட சிறந்த பெண்களை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அல்லாஹு தஆலா அதையும் ஆயத்தை இறக்குகின்றான். அதையும் வசனத்திலே குர்ஆனில் அல்லாஹு தஆலா இறக்கிவிட்டு அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இவர்களை அஸாயி ரப்புஹு தல்லககுன் ஐப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன்ன, இவர்களை நீங்கள் தலாக் விட்டீங்கன்னு சொன்னால் அதை விட சிறந்த பெண்களை உங்களுக்கு நாம் மனமுடித்து வைப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகின்றான். இணையத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆசைப்பட்டது மகாம் இப்ராஹிமிலே தொழுவது, அதுபோல மீசாபி ரஹமத், இதனுடைய சிறப்புகள் எல்லாம் ஏராளமாக இருக்கின்றது. இணையத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, காபத்துல்லா அதை பார்க்க நாம் துஆ செய்ய அல்லாஹ் கபூலியத்தாக அல்லாஹ் ஆக்குவான். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தந்து அருள்வானாக. அடுத்ததாக நாம் மதீனா முனவ்வரா, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா மதீனா முனவ்வரா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி யா அல்லாஹ்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவிற்காக வேண்டி மக்காவிற்காக வேண்டி துஆ செய்தார்கள். நான் மதீனாவிற்காக வேண்டி துஆ செய்கின்றேன். அல்லாஹும்ம ர்ஸுக்னி, யா அல்லாஹ் இந்த ஊருக்கு நீ எல்லாவித ரிஸ்குகளை எவ்வாறு மக்காவிற்கு நீ தருகின்றாயோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததை எவ்வாறு தந்தாயோ அதுபோல இந்த மதீனாவிற்கு நீ தருவாயாக, இந்த மதீனாவின் நிம்மதியான ஊராக நீ ஆக்கியல்வாயாக என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக உலகத்தில் 3 இடங்களுக்கு மட்டும்தான் இபாதத் என்ற ரீதியில் பயணம் செய்ய வேண்டும். ஒன்று மக்கா, 2வது மதினா, 3வது பைத்துல் முகத்தஸ். இபாதத்து அடிப்படையில் பயணங்கள் என்று சொன்னால் பயணம் இபாதத்தினுடைய பயணம். இபாதத்தினுடைய பயணம் என்று சொன்னால் எங்கிலிருந்து நாம் புறப்படுகின்றோமோ அங்கிலிருந்து நன்மைகள் இருந்து கொண்டே அல்லாஹு தாலா எழுதி கொண்டே இருப்பான். அல்லாஹு தாலா மிக முக்கியமாக ஒரு மன்னரைக்கு பயணம் என்று சொன்னால் அது அகில உலகத்தினுடைய இறை தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர். அந்த மன்னரை சந்திப்பதற்கு ஜியாரத் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா உலகத்தினுடைய உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா நசீபாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் சொன்னால் அது எவ்வளவு பெரிய நர்பாக்கியம் பெற்ற சமூகமாக நாம் இருக்கின்றோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிம்பர் படி அவர்களுடைய பயானில் ஏறுவதற்காக வேண்டி சஹாபாக்கள் அமைத்து கொடுத்த மிஹராப், அந்த மிம்பர் படி 3 இருந்தது, 3 படிக்கல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்கின்றார்கள், நபி அவர்கள் உட்கார்ந்த இடத்தை விட்டு கீழே கால் வைத்த இடத்தில் உட்கார்ந்து தங்களுடைய காலை கீழே வைத்துக் கொள்ளும் 2வது படியிலே. 2வதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உட்கார்ந்த இடத்திலே விட்டு கீழே அவர்கள் கால் வைத்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய காலை பூமியிலே வைத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு என்ன செய்தார்களோ அதை செய்தார்கள். அது ஒரு 6 மாத காலங்கள் அது சென்று கொண்டிருந்தது. அதன் பிறகு ஹதரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த 3 படியை விட ஒரு 6 படி நாம் அதிகப்படுத்தி கட்டலாம் என்று முடிவு செய்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த படியை ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் ஷாம் தேசத்தை ஒரு மக்கா மதினா இந்த அனைத்து நகரங்களுடைய ஒரு கேந்திரமாக ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு ஷாம் தேசத்தை மத்திய பகுதியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே இந்த நபி அவர்கள் உட்கார்ந்த இந்த மிஹராபை அப்படியே அவர்களுடைய அந்த இடத்தை என்ன செய்யலாம், நாம் அந்த மிம்பர் படியை எடுத்து செல்லலாம் என்று ஷாம் தேசத்திற்கு எடுத்து செல்லலாம் என்று முடிவு செய்யும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகின்றது. பகலிலே எடுத்து செல்லலாம் என்று பார்க்கும்போது பகல் இருளாக ஆகின்றது, நட்சத்திரங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கின்றது. அதோடு அதனுடைய அவர்கள் எடுத்து செல்வதனுடைய முடிவை கைவிடுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌதத்து மின் ரியாலில் ஜினான், உலகத்தினுடைய சொர்க்கத்தினுடைய இடம் ஒன்று உலகத்தில் இருக்கிறது சொன்னால் அதுதான் ரௌதா ஷரீஃப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசித்த அந்த இடம், அவர்கள் தங்கிய அந்த பகுதி, அங்கே தொழுவதற்காக வேண்டி ஒவ்வொரு முஸ்லிம் சமூகமும் அந்த இடத்திலே தொழுக வேண்டும் என்ற துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடமாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரௌலா, அந்த ரௌலா என்று சொன்னாலே கபர், அந்த மக்பரா இருக்கின்றது அல்லவா, அது புனிதமான இடத்திற்கு இந்த நபி அவர்களுடைய பாதுகாப்பான அந்த ரௌலா அவருடைய கபரை பாதுகாப்பாக மிகப்பெரிய அவர்களுடைய கபரை எடுக்காத அளவுக்கு இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்கின்றது. ஹிஜ்ரி 650 எகிப்தினுடைய தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த அரபுலகத்து அனைத்தும் ஆட்சி செய்து கொண்ட சுல்தான் நூருதீன் அவர்கள் சிறந்த ஒரு ஆட்சியாளராக இருந்தார். அது மாத்திரமல்ல, இரவு நேரத்தினுடைய இபாதத்தை செய்யக்கூடியவராக இருந்தார். இவர் தஹஜ்ஜத்துடைய நேர தொழுதுவிட்டு சிறிது நேரம் உறங்குகின்றார். கனவிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த 2 நபரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு வழங்குங்கள் என்று கூறுகின்றார். நபி அவர்கள் வந்து 2 நபர் பாதுகாப்பாங்க. திடீர்னு முழிச்சு பார்க்குறாங்க, திரும்பவும் தூங்கினார்கள். திரும்பவும் கனவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். திரும்பவும் 3வது முறை வருகின்றார்கள். உடனே தன்னுடைய நம்பிக்கைக்குரிய மந்திரியான ஜலாலுத்தீன் அவரிடத்தில் சொல்கின்றார்கள், இதுபோல என் கனவிலே நபி அவர்கள் வந்தார்கள், 2 நபர்களை அவர்களை விட்டு இனி பாதுகாக்குமாறு சொல்லியிருக்கிறார்கள். நாம் உடனடியாக எகிப்திலிருந்து மதீனாவை நோக்கி செல்ல வேண்டும் என்று சுல்தான் நூருதீன் அவர்கள் முடிவு செய்கின்றார்கள்.
சுல்தான் நூருத்தீன் ஜலாலுத்தீன் மற்றும் அவர்களோடு சேர்ந்து ஒரு 20 பணியாட்கள் தங்கம், வைரம், வைடூரியம் மற்ற எல்லா பொருட்களையும் சுமார் ஒரு 16 நாட்கள் எகிப்திலிருந்து மதீனாவை வந்து அடைகின்றார்கள். மதீனாவுக்கு வந்து அடைந்த பிறகு மன்னர் வந்திருக்கின்றார், எல்லோருக்கும் உணவை விருந்தோம்ப செய்கின்றார். எல்லா மக்களும் மதீனாவுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படுகின்றது. எல்லோரும் வருகின்றார்கள். அப்பொழுது அந்த சுல்தான் நூர்தீன் அவர்கள் ஒவ்வொருவருடைய முகத்தை பார்த்து அன்பளிப்பு கொடுக்கின்றார்கள். அப்படி கொடுக்கும் பொழுது நபி அவர்கள் எந்த நபர்களை கனவு கண்டார்களோ அந்த நபர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றார்கள், வரவில்லை. இறுதியாக எல்லோருக்கும் வழங்கப்படுகின்றது. யாராவது வராமல் விட்டிருக்கின்றார்கள். ஆம், 2 பேர் ஊருக்குள்ள வந்தாங்க, இப்ப அவங்க காணோம், மொராக்கா நாட்டிலிருந்து வந்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அவரை சென்று அழைத்து வாருங்கள் என்று கூறுகின்றார்கள். அந்த 2 நபர்கள் வருகின்றார்கள். வந்த பிறகு நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். நாங்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக வந்தோம், ரவுலா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை சந்திப்பதற்காக ரவுலாவுக்கும் வந்திருக்கின்றோம். சரி, ஏன் இவ்வளவு நாட்கள் தங்குகின்ற, என்ன காரணம்? இல்ல சொல்லுங்க. இல்ல நாங்க வந்து நபியின் மீது உள்ள பிரியத்தினால் நாங்கள் இங்கே இருக்கின்றோம். இவருக்கு சந்தேகம் வருகின்றது, ஏன் நபி அவர் இந்த 2 பேரையும் பார்த்து சொன்னார்கள், அப்படி என்ன இவரிடத்தில் இருக்கின்றது, உண்மையை சொல்லுங்கள். இல்ல நாங்கள் உண்மை அதற்காக வேண்டித்தான் நாங்கள் வந்த, வேற நோக்கம் இல்லை. அவர்கள் இருந்த இடத்துல எல்லாம் போய் ஆய்வு செய்கின்றார்கள், ஏதாவது தடயம் கிடைக்குமா என்று. அப்பொழுதும் எதுவும் கிடைக்கவில்லை. இறுதியாக அவர்கள் தொழுவக்கூடிய இடத்துல 2 முசல்லா இருக்கின்றது. அந்த முசல்லாவை எடுக்கின்றார்கள், அதிலே பாய் இருக்கின்றது. அந்த பாய் எடுக்கின்றார்கள், ஒரு கல், ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கின்றது. அந்த கல்லை பிரட்டி பார்த்தால் அதற்கு கீழே ஒரு மிகப்பெரிய ஒரு சுரங்கம் போகின்றது. அந்த சுரங்கம் போகக்கூடிய இடம் பார்த்தால் நபி அவருடைய கபரு, நபி அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடத்தை அடைகின்றது. திடுக்கின்றார்கள், உண்மை சொல்லுங்கள், எதற்காக இந்த குழியை தோண்டினீர்கள், எதற்காக இந்த சுரங்கத்தை தோண்டினீர்கள், நீங்கள் யார், எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் கிறிஸ்தவர், எங்களுக்கு பணங்கள் கொடுத்து இந்த கபரை எங்களுடைய கிறிஸ்தவ நாட்டிற்கு எடுத்து வர சொன்னாங்க, அதனால் தான் நாங்கள் அதற்கு அடிபணிந்து செய்து விடுங்க, மன்னித்து விடுங்க சொல்கின்றார்கள். அவர்கள் இருவர்களுக்கும் தண்டனை வழங்கப்பட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரு நெருங்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய, எப்படி யஜூஜ் மஜூஜுடைய கூட்டங்கள் வரக்கூடாது, உலகத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்கந்தர் தில்கர்னின் பாதுஷா அவர்கள் எவ்வாறு மிகப்பெரிய ஒரு சுவரை கட்டினார்களோ, அதுபோல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை யாரும் கிட்ட நெருங்கி விடக்கூடாது, அவர்களை இந்த ஒரு கபரை யாரும் தோண்டி விடக்கூடாது, பூமிக்கு அடியிலிருந்து யாரும் தோண்டி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வளையத்தை செய்தவர்கள் சுல்தான் நூருத்தீன் அவர்களாக இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வரலாற்றினுடைய ஒஃபாவுல் அவ்வல் என்ற வரலாற்றினுடைய புத்தகத்திலிருந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆய்வு செய்யப்பட்ட ஒரு நூலகத்திலிருந்து நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வரலாற்றினுடைய செய்திகளாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலும் சரி, அவர்கள் இறந்த பிறகும் சரி, முழு உம்மத்தினுடைய நன்மைகளுக்காக வேண்டி சலாத்திற்கு பதில் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருநாமத்திற்கு நாம் இங்கிருந்து சலவாத் ஓதினாலும் சரி, அதனுடைய நன்மைகள் அந்த சலவாத்தை எத்தி வைக்கப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு மலக்குமார்கள் எத்தி வைக்கின்றார்கள், இன்னார் உங்களுக்கு சலாம் சொல்கிறார்கள். அதுபோல கபரு அங்கு சென்ற பிறகு நபியிடத்தில் அந்த துவா, யா அல்லாஹ் நபி எனக்கு அது கூட இது கூட என்று கேட்க, நபியின் மீது சலவாத்து தான் ஓத வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் என்ற வார்த்தைகள் பலவிதமான சலவாத்துகள் இருக்கின்றது. எத்தனை சலவாத்துகள் இருக்கிற அத்தனை சலவாத்துகளை ஓதலாம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து ஓதுவது மிக முக்கியமாக அந்த இடத்தில் இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் மரணத்தை எனக்கு வேண்டும் என்று கேட்கக்கூடாது. கஷ்டமான சூழ்நிலை, பொருளாதார பிரச்சனை, தற்கொலை செய்து கொள்வது மார்க்கத்தில் ஹராம், மார்க்கத்தில் கூடாது. பரீட்சையில 10வது ஃபெயில் ஆயிட்டோம்னு சொன்னா அதிலே எந்த ஒரு மாணவர்களும் அதிலே மிகவும் வருத்தம் அடையவே கூடாது. அடுத்த கட்டம் இருக்கின்றது. அதுபோல எந்த ஒரு பிரச்சனைக்கும் யாரும் தற்கொலை செய்து விடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது. ஆனால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை கேட்க வேண்டும் சொன்னால் மதீனாவிற்கு வரக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மனிஸ்ததா யமூத பில் மதீனா
யாராவது மதீனாவிலே மரணிக்க வேண்டும் என்று ஆசை விரும்பினால், முயற்சி செய்தால் அவர் செய்யட்டும். அங்கே அதிலே யார் அந்த மதீனாவில் யார் இறப்பார்களோ, மதீனாவில் இறந்தவருக்கு நான் ஷஃபாத் செய்கின்றேன் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் எனக்கு மௌத் வரணும்னு சொல்லி யாராவது கேட்டார்கள் என்று சொன்னால், அந்த துஆ கபூலியத் ஆகி அவர் அந்த மதீனாவில் இறந்து விட்டார் சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக என்ன செய்கிறார்கள்? ஷஃபாத் பெற்று தருகின்றார்கள். இது சுனனுன் நஸையிலே அறிவிப்பு செய்யப்பட்ட ஹதீஸ். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதீனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவுக்கு முன்னால் அது மிகவும் கந்தக பூமியாக இருந்தது. அதாவது அந்த பூமி மிகவும் சூடான பூமியாக இருந்தது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த துஆ செய்தாரோ, மதீனா நகரம் மிகவும் ஒரு சாந்தமான பூமியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் நபியினுடைய துஆவின் காரணமாக. அது மாத்திரமல்ல, மதீனாவினுடைய பூமி அது அமைதியினுடைய பூமியாக இருக்கும். எங்கே சென்றாலும் ஒரு அமைதியினுடைய இடமாக நாம் பார்க்கலாம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதனால தான் நம்மளுடைய ஹாஜிகள், சில ஹாஜிகள் நேரடியாக மதீனாவுக்கே போவார்கள். மதீனாவுக்கு போயிட்டு என்ன செய்வாங்க, அப்புறம் மக்காவுக்கு வருவார்கள். தவறு ஒன்றுமே இல்லை. பயணங்கள் செய்வதற்கு 3 இடங்கள் நேரடியாக செல்லலாம். ஒன்று மக்கா, இரண்டாவது மதீனா, மூன்றாவது பைத்துல் முக்கத்தஸ். 70,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அடங்கி இருக்கின்றார்கள் அந்த பலஸ்தீனிலே. அந்த பைத்துல் முக்கத்தஸை சுற்றி 70,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடங்களாக அந்த பைத்துல் முக்கத்தஸ் இருக்கின்றது. ஒரே ஒரு நபி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடம்தான் மதீனா முனவ்வரா. முனவ்வரா என்று சொன்னால் என்ன? ஒளிமயமாக ஆக்கப்பட்ட நூறானியத்தான ஒரு புனிதமான இடம்தான் மதீனாவாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நர்பாக்கியம் மக்கா, மதீனா, பைத்துல் முக்கத்தஸ். இந்த இடங்களுக்கெல்லாம் நபிமார்கள் வாழ்ந்து அவர்கள் மிகப்பெரிய தாவத்தினுடைய பணிகள் செய்த இடங்கள், அவர்கள் தியாகத்தினுடைய இடங்களாக இருக்கின்றது. ரத்தங்கள் சிந்தி இந்த உம்மத்திற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உம்மத்திற்கு வழி நடத்தினார்கள். ஏதோ சாதாரண வரலாற்றினுடைய செய்திகள் அல்ல. பத்ருடைய யுத்த களத்திலே ஒரு குறைந்த 313 சஹாபாக்கள் தான். எதிரிகள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் வெற்றி தந்தான். காரணம், அவர்களிடத்திலிருந்து ஈமான், பலமான ஈமான், நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வீணடிக்கவில்லை. அவர்களுக்கு உறுதுணையாக, உதவியாக அல்லாஹ் இருந்தான். மலக்குமார்களை கொண்டு உதவி செய்த ஒரு மாபெரும் இடங்களாக இருக்கின்றது. நம்முடைய அடையாள இடங்கள் எல்லாம் செல்லும் பொழுது நமக்கு இந்த உம்மத்தினுடைய நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம், தியாகத்தினுடைய உணர்வுகளுடைய மக்களாக நாம் இருக்கின்றோம். இந்த உம்மத்திற்கு நம்மால் முடிந்தது எதை செய்ய வேண்டுமோ முதலில் நாம் நம்முடைய அமல்கள், இபாதத்தை அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட அமல்கள் என் ரப்புக்காக நான் செய்வேன். யாரும் சொல்லி நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹுடைய அழைப்பு வந்து விட்டால் நான் மஸ்ஜிதோட தொடர்பு இருப்பேன், என்னுடைய கடமைகளை நான் சரியாக முறையில் செய்வேன் என்ற ஒரு உணர்வு இருக்க வேண்டும். எதிலும் ஒரு உண்மை இருக்க வேண்டும், எதிலும் ஒரு நீதம் இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், சத்தியம் அதில் இருக்க வேண்டும். மிகப்பெரிய அல்லாஹ் மீது நம்பிக்கை ஒவ்வொரு மூமின்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கை தான் ஒவ்வொரு முஸ்லிம் சமூகத்தினுடைய வெற்றியாக இருக்கின்றது. அல்லாஹின் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். எப்படி சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நம்பிக்கை இருந்ததோ, இந்த வஸ்துக்கள் காப்பாற்றும், இந்த பொருட்கள் காப்பாற்றும், இந்த மலக்குமார்களுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்று இருந்தார்களா? இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் உதவி செய்வான். என்னுடைய உம்மத்து, இந்த உம்மத்து தவறு செய்கின்றார்கள், அந்த தவறின் பின்னால் போகுவன் மனிதன் அல்ல. எல்லோரும் போறாங்களே அப்படின்னு அல்ல, நான் உண்மை சத்தியத்தின் மீது இருக்கின்றேன் என்ற சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முழக்கம் அந்த இடங்கள் எல்லாம் இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஐங்கால கடமைகளை சரிவர நிறைவேற்றக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற நல்லோர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியல்வானாக. அல்லாஹு தஆலா முழு உம்மத்திற்கும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நசீபாக அல்லாஹ் ஆக்கியல்வானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை உள்ள நம்பிக்கையாளர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியல்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.